வணக்கம். நம்ம டெய்லி பாக்குற கேலண்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுல இருக்கிற எண்கள் தப்பு தப்பா இருக்கு. அதுல இருக்கிற பெயர்கள் ஒரு பழைய காலத்து சண்டையோட கதைய சொல்லுது. அது வெறும் எண்கள் இல்ல. அதுக்குள்ள கடவுள்கள் இருக்காங்க, பேரரசர்கள் இருக்காங்க. சரி பண்ணவே முடியாத ஒரு வரலாற்று தப்பும் இருக்கு. வாங்க, அந்த உடைந்த வரலாற்றோட பக்கங்கள புரட்டி பாப்போம். இங்கதான் அசல் விஷயமே ஆரம்பிக்குது. நாம தினமும் பாக்குற, ஆனா ஒரு நாளும் கேள்வி கேட்காத ஒரு கணக்கு பிழை இது. செப்டம்னா 7, ஆக்டோனா 8. அப்ப எப்படிங்க செப்டம்பர் 9வது மாசமாச்சு, அக்டோபர் 10வது மாசமாச்சு? என்னங்க இது கணக்கு? பேருக்கும் நம்பருக்கும் சம்பந்தமே இல்லையே. இந்த டேபிள பாருங்களேன். லாட்டின்ல செப்டம்னா 7, ஆனா செப்டம்பர் மாசம் 9. டெசம்னா 10, ஆனா டிசம்பர் 12வது மாசம். இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. இது ஒரு பெரிய வரலாற்று விபத்தோட மிச்சம். இந்த குழப்பம் எப்படி வந்துச்சுன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த கணக்கு தப்ப சரி பண்ண நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். எங்க தெரியுமா? நேர ரோமானிய பேரரசுக்கே போகணும். அங்கதான் இந்த மொத்த கதைக்கும் ஆரம்ப புள்ளி இருக்கு. ரோமானியர்களோட ஒரிஜினல் கேலண்டர்ல எல்லாமே ரொம்ப லாஜிக்கா கரெக்டா இருந்துச்சு. வருஷம் மார்ச் மாசத்துல போர்க்கடவுளான மார்ஸோட பேரோட தொடங்கும். அதனால 5வது மாசம் குவிண்டிலிஸ், 7வது மாசம் செப்டம்பர்னு எல்லாமே பக்காவா பொருந்தி போச்சு. அப்போ குளிர்காலம் அது அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல. அது ஒரு பேரே இல்லாத இருண்ட காலம். இங்கதான் நம்ம புதிருக்கான முதல் க்ளூவே கிடைக்குது. அப்போ இவ்ளோ கரெக்டா இருந்த ஒரு சிஸ்டம் எப்படி மொத்தமா உடைஞ்சு போச்சு? ரெண்டு பெரிய மாற்றங்கள் தான் இந்த மொத்த சிஸ்டத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதுதான் அந்த கிரேட் கேலண்டர் ரீஷஃபில். முதல்ல அந்த குளிர்காலத்தை நிரப்பணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக ஜான்வரி, பிப்ரவரின்னு 2 மாசத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது வருஷத்தோட ஆரம்பத்துல சேர்க்கல. அதுக்கு பதிலா 11வது, 12வது மாசமா வருஷத்தோட கடைசில சேர்த்தாங்க. அதனால செப்டம்பர் 7வது மாசமாவே தான் இருந்துச்சு. புரியுதா? இன்னும் குழப்பம் தீரல. இதோ இங்கதான் அந்த திருப்பு முனை வருது. இந்த டைம்லைனை பாருங்க. பல 100 வருஷமா மார்ச் மாசம்தான் வருஷத்தோட முதல் நாள். ஆனா திடீர்னு ஒரு முடிவெடுக்கறாங்க. இனிமே வருஷம் ஜான்வரி 1ஆம் தேதி தான் தொடங்கும்னு. அது வரைக்கும் கடைசியில இருந்த ஜான்வரியும் பிப்ரவரியும் டக்குன்னு முதலிடத்துக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு மாற்றம் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருச்சு. மத்த எல்லா மாசமும் 2 ஏடும் தள்ளி போக நம்ம செப்டம்பர் 7ல இருந்து 9க்கும் டிசம்பர் 10ல இருந்து 12க்கும் நிரந்தரமா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப புரியுதா அந்த கணக்கு தப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு? சரி, அந்த நம்பர் குழப்பம் ஒரு வழியா தீர்ந்துருச்சு. ஆனா மாசங்களோட ரகசியம் இதோட முடியல. ஒவ்வொரு மாசத்துக்கும் 2 முகம் இருக்கு. ஒன்னு நமக்கு தெரிஞ்ச ரோமானிய முகம், இன்னொன்னு யாருக்குமே தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு ஆங்கிலோ சாக்சன் முகம். வாங்க அதோட டபுள் ஆக்ஷன் வாழ்க்கைய பாப்போம். ரோமானியர்கள் ஜானவரிய ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் கடவுளான ஜானஸ்க்கு அர்ப்பணிச்சாங்க. ஆனா ஆங்கிலோ சாக்சன்களுக்கு அது யூலுக்கு பிறகு வர நேரம். அதாவது குளிர்கால இருட்டு முடிஞ்சு வெளிச்சம் வர்ற ஒரு நம்பிக்கையான மாசம். அந்த காலத்துல இந்த மாசத்தோட வேலை என்ன தெரியுமா? ஜாலியா விருந்து சாப்பிடுறதுதான். எவ்ளோ நல்ல வேலை பாருங்க. ரோமானியர்களுக்கு பிப்ரவரினா ஆன்மாவை சுத்தம் பண்ற மாசம். ஆனா ஆங்கிலோ சாக்சன்கள் அவங்க இத சேற்று மாதம்னு கூப்பிட்டாங்க. ஆமா, பனி உருகி எல்லா இடமும் சகதியா இருக்குமே, அது அப்படியே நேர்மையா சொல்லிட்டாங்க. அந்த மாசத்தோட ஒரே வேலை நெருப்பு பக்கத்துல சூடா உக்காந்துருக்கிறதா. ரோமானியர்களுக்கு மார்ச் மாசம் போருக்கு போற நேரம். ஆனா ஆங்கிலோ சாக்சன்களுக்கு அது சத்தமான மாசம். காதை கிழிக்கிற மார்ச் மாச காத்தோட சத்தம் தான் அதுக்கு காரணம். ஒரு பக்கம் வாழ் சத்தம், இன்னொரு பக்கம் காத்தோட இரைச்சல். ஏப்ரல்ங்கிற பேரு திறப்பதுன்னு அர்த்தம் வர்ற லாட்டின் வார்த்தையிலிருந்து வந்துச்சு. பூ மொட்டுக்கள் திறக்கிறத குறிக்குது. ஆனா ஆங்கிலோ சாக்சன் பெயரான ஈஸ்டமோனாதுல தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. ஆமாங்க, நாம கொண்டாடுற ஈஸ்டருங்கிற வார்த்தையே ஒரு பழைய கால பெண் தெய்வத்தோட பேர்ல இருந்து தான் வருது. நம்ப முடியுதா? ரோமானியர்கள் இத மாயாங்கிற வளர்ச்சி தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. ஆனா ஆங்கிலோ சாக்சனோட பேரை பாருங்க. 3 பால் மாசம். புல்வெளி அவ்ளோ செழிப்பா இருந்ததால மாடுகள் கிட்ட ஒரு நாளைக்கு 3 தடவை பால் கறக்க முடியுமாம். விவசாய வாழ்க்கையோட ஒரு அழகான கவிதை மாதிரி இருக்குல்ல? ஜூன் மாசம் தெய்வங்களோட ராணியான ஜூனோவோட பேர்ல இருக்கு. ஆனா ஆங்கிலோ சாக்சன்கள் இத ஆரம்பகால லித்னு சொன்னாங்க. அதாவது ஜாலியா பயணம் போறதுக்கு ஏத்த கோடை காலத்தோட இதமான மென்மையான ஒரு காலம். இங்கதான் பாலிடிக்ஸ் முதல் தடவையா கேலண்டர்ல தலையிடுது. 5வது மாசம்னு அர்த்தம் இருந்த குவிண்டிலிஸ் ஜூலியஸ் சீசரோட ஈகோவால ஜூலையா மாறிடுச்சு. ஆனா ஆங்கிலோ சாக்சன்கள் ரொம்ப சிம்பிளா லித்துக்கு பிறகுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
அடுத்த பேரரசர் அகஸ்டஸ் சும்மா இருப்பாரா? அவரும் 6வது மாசமான செக்ஸ்டிலிஸ தனக்கு எடுத்துக்கிட்டார். ஆகஸ்ட்னா கம்பீரமானவர்னு அர்த்தம். ஆனா அதே மாசத்துக்கு ஆங்கிலோ சாக்சன்கள் வச்ச பேர் என்ன தெரியுமா? களை மாதம். அட ஆமாங்க, களை எடுக்கிற மாசம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ரோமோட கம்பீரமான பேரரசர், இன்னொரு பக்கம் தோட்டத்துல களை பிடுங்குற ஒரு விவசாயி. இதை விட ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்க முடியுமா? இப்போ மறுபடியும் அந்த நம்பர் குழப்பத்துக்கு வருவோம். ரோமானிய கேலண்டர்ல செப்டம்பரும் அக்டோபரும் கரெக்டா 7வது 8வது மாசங்களா தான் இருந்துச்சு. ஆங்கிலோ சாக்சன்கள் இத புனித மாதம்னும் குளிர்காலத்தோட பௌர்ணமினும் ரொம்ப அழகா கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நவம்பரும் டிசம்பரும் 9, 10வது மாசங்களா இருந்துச்சு. ஆனா ஆங்கிலோ சாக்சன் பெயர்கள் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கு. நவம்பர் இரத்த மாதம், குளிர்காலத்துக்காக கால்நடைகளை பலியிடுற நேரம். டிசம்பர் யூலுக்கு முன், பெரிய குளிர்கால கொண்டாட்டத்துக்கு தயாராகிற கடைசி மாசம். சோ நாம பார்த்த மாதிரி இந்த பெரிய வரலாறு நம்மள விட்டு எங்கேயும் போகல. கடவுள்கள், பேரரசர்கள், தப்பான கணக்கு, இயற்கையோட சுழற்சி, எல்லா கதைகளும் இன்னைக்கும் நம்ம கேலண்டர்ல நம்ம கண் முன்னாடியே தான் ஒளிஞ்சிருக்கு. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்க வீட்ல மாட்டியிருக்கிற கேலண்டர் வெறும் ஒரு பேப்பர் இல்ல, அது ஒரு உயிருள்ள வரலாற்று ஆவணம். அரசியல் அதிகாரத்தோட கதை, நாம மறந்து போன நம்பிக்கைகளோட கதை, இயற்கையோட தாளம்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களா எழுதப்பட்ட ஒரு கதை அது. அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு தேடிய பாக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க ஒரு வரலாற்று மேப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கதை தெரியாமலேயே நாம தினமும் பயன்படுத்துற வேற என்னென்ன மேப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு? உங்களுக்கு எந்த மாசத்தோட ரகசியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சுக்க மறக்காம எங்களோட இணைஞ்சிருங்க.